பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் கூட நம்ம ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தை வாசிக்க போகிறோம். இதுவரை 26 அதிகாரங்களை நாம் முடித்து விட்டோம். ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போன போது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன், இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பராத்தூணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்திற்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணம் அடையும் முன்பே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோடு பேசுகையில் ரெபெக்காள் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்துக்கு போனான். அப்பொழுது ரெபெக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி, உன் தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா. நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன். உன் தகப்பன் தாம் மரணம் அடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அதை அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்றாள். இப்போ பாருங்க, ஐசக்குக்கு வயசாயிடுச்சு. அவர் கர்த்தரோட வாக்குத்தத்தங்களை மறக்கலை. கர்த்தர் என்ன சொல்லியிருந்தார்னா, பூமியில் இருக்க மணல் அத்தனையா உன்னை நான் பலுகி பெருக பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கார். ஸோ யூஸ்வலாகவே மூத்த மகனுக்கு தான் முக்கியத்துவம் இருக்கும் அந்த காலத்துலேருந்தே. ஸோ அவர் எப்படி நினச்சிருக்காருனா, முதலாவது பிறந்த ஏசா மூலமாக தான் அந்த ஆசீர்வாதம் பரவும் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் ஏசா இல்லை, யாக்கோபை தான் ஆண்டவர் முன் குறிச்சிருந்தார். ஏனென்றால் அவங்க வயிற்றில் இருக்கும் பொழுதே சின்னவன் பெரியவனை ஜெயிப்பான், ஆண்டு கொள்வான்னு சொல்லிட்டு ஆண்டவர் ரெபெக்காள் இடத்துல சொல்லியிருந்தார். அது என்னன்னா ஈசாக்குக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்க தான் ஆண்டவர் இடத்துல விசாரித்தாங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி இருக்கிற அதிகாரத்தில் நம்ம வாசிச்சிருந்தோம் இல்லைங்களா. ஸோ யாக்கோபை பற்றி ரெபெக்காள் முன்னமே அறிந்திருந்தாள். அவன் அது மாத்திரம் இல்லாமல் இதுக்கு முன்பாக அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை ஏசா விற்று போட்டான் யாக்கோபிடத்தில் அப்படின்றதும் நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் போய்கிட்டு இருக்கும் பொழுது யாக்கோபுக்கிட்ட ஈசாக்கு சொல்லவே இல்லை, நீ உங்கள் 2 பேரையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலை, இல்லைன்னா அவன்கிட்ட நீ அண்ணன் போன பிறகு நீ வா, அப்படி எதுவுமே அவருக்கு விஷயமே தெரியாது. வெறும் ஏசாவை தான் ஆசீர்வதிக்கும்படி அவர் மனதில் நிர்ணயம் பண்ணியிருந்தார். ஆனால் இதை ரெபெக்கா ஒட்டு கேட்டதுனால அவனுடைய ஆசீர்வாதங்கள் இவனுக்கு வரணும்னு சொல்லி இவனை அதிகமாக நேசித்தபடினாலும் அவங்க வேற ஒரு பிளான் போடுறாங்க அவருக்கு தெரியாமல். ஏனென்றால் அவருக்கு கண் பார்வை மங்கி இருந்ததுனால அது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக ஆகியிருந்தது. இப்போ 11ஆம் வசனத்துலேருந்து வாசிக்கலாம். அதற்கு யாக்கோபு தன் தாயாகிய ரெபெக்காளை நோக்கி, என் சகோதரன் ஆகிய ஏசா ரோமம் மிகுந்தவன், நான் ரோமம் இல்லாதவன். ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரை பண்ணி கொள்வேனே என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போ, அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றாள். அவன் போய் அவைகளை பிடித்து தன் தாயிடத்திலே கொண்டு வந்தார். அவனுடைய தாய் அவன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்தாள். பின்பு ரெபெக்காள் வீட்டிலே தன்னிடத்தில் இருந்த தன் மூத்த மகனாகிய
ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாகிய யாக்கோபுக்கு உடுத்தி வெள்ளாட்டு குட்டிகளின் தோல் அவன் கைகளிலேயும் ரோமம் இல்லாத அவன் கழுத்திலேயும் போட்டு தான் சமைத்த ருசியுள்ள பதார்த்தங்களையும் அப்பங்களையும் தன் குமாரனாகிய யாக்கோபின் கையிலே கொடுத்தாள். அவன் தன் தகப்பனிடத்தில் வந்து என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன், நீ யார் என் மகனே என்றான். ஸோ அங்கே வெள்ளாட்டுக்குட்டி எடுத்து அவங்க அழகாக சமைச்சு தன்னோட மகன்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. எப்போவுமே வேட்டையாட போனால் கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லைங்களா? ஆனால் இவர் சீக்கிரமாகவே வீட்டில் இருக்க ஆட்டுக்குட்டியே சமைச்சு கொடுக்குறா. அதுவும் இல்லாமல் சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோடைய தோலை அவன் கையிலையும் கழுத்துலையும் போட்டு அனுப்புகிறா. ஏன்னா அதுதான் அவர் தொட்டு பார்ப்பாருன்னு அவளுக்கு தெரியும். வாசனையும் பார்ப்பாருன்னு சொல்லிட்டு தான் அவன் ஏசாவோட ட்ரெஸ்ஸையும் போட்டு அனுப்புகிறாங்க. அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா, நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன். உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்றான். அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமாய் எப்படி ஆகப்பட்டது என்றான். அவன், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்றார். பாருங்க, யாக்கோபுன்ற பேருக்கு எத்தன் என்று ஒரு அர்த்தம் இருக்கு இல்லைங்களா? ஆசீர்வாதத்துக்காக அந்த இடத்துல அவர் போய் சொல்லி கர்த்தர் தான் எனக்கு நேரிட பண்ணினார் அப்படின்னும் சொல்கிறாரு. அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, என் மகனே, நீ என் குமாரனாகிய ஏசாதானோ அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்டவா என்றான். இருந்தாலும் அவருக்கு சந்தேகம் இருக்குது. ஏன்னா குரல் யாக்கோபோட குரல்னு அவருக்கு தெரியும். யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசா கண்டையிலே கிட்ட போனான். அவன் இவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி அவனுடைய கைகள் அவன் சகோதரனாகிய ஏசாவின் கைகளைப் போல ரோமம் உள்ளவர்களாயிருந்தபடியினாலே இன்னான் என்று அறியாமல் அவனை ஆசீர்வதித்து, நீ என் குமாரனாகிய ஏசாதானோ? அவன், நான் தான் என்றான். மறுபடியும் அவர் அந்த கேள்வியை கேட்டுகிட்டே இருக்காரு. ஏனென்றால் அவருக்குள்ள சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் இவர் உறுதியாக நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பொழுது அவன், தன் குமாரனே, என் குமாரனே, நீ வேட்டையாடி கொண்டு வந்ததை நான் புசித்து என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை என்னிடத்து கிட்ட கொண்டு வா என்றான். அவன் அதை கிட்ட கொண்டு போனான். அப்பொழுது அவன் புசித்தான். பிற்பாடு திராட்சரசம் அவனுக்கு கொண்டு கொடுத்தான். அவன் குடித்தான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனை நோக்கி, என் மகனே, நீ கிட்ட என்னை முத்தம் செய் என்றான். அது எதனாலனா, அவர் சாப்பிட்ட பிறகு அவருடைய உடலில் இருந்த வாசனை அவருக்கு நல்லா தெரியும். ஏனென்றால் ஏசாவை அந்தளவுக்கு அவருக்கு பிடிக்குங்க. அதனால கிட்ட முத்தம் செய்ய சொல்கிறாரு. அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. ஜனங்கள் உம்மை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கட்டளை கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாயிருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். நல்லா கவனிங்க, யாக்கோபு மூலமாக தான் இஸ்ரவேல் சந்ததி உருவாக போகுது. அதுக்கு முன்பாகவே கர்த்தர் அவனை அழகாய் ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்தி அவனுக்கு அவங்க தகப்பன் வாயிலிருந்து நல்ல ஆசீர்வாதங்கள் கிடைக்குது. சகோதரர்கள் வணங்குவாங்க. தாயின் பிள்ளைகளும் உனக்கு கீழே தான் இருப்பாங்க. உன்னை யாருன்னா சபிச்சா அவங்க சபிக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி யாக்கோபின் மூலமாக அவரோட சந்ததி ஆசீர்வதிக்கப்படுது. பாருங்கள், ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடிந்த போது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்ட உடனே அவன் சகோதரனாகிய ஏசா வேட்டையாடி சேர்ந்தான். இது வரைக்கும் நம்ம இன்னைக்கு முடிக்கலாம். மிச்சத்தை நாளைக்கு வாசிக்கலாம்.
தேவனுக்கே மகிமை.